வழிகாட்டுபவனாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அவர் கல்லூரி கொண்டாந்தாரா அதை கொண்டாந்தாரான்னு கேட்கிறவர்களுக்கு இருக்கிற கல்லூரியை எத்தனை கல்லூரி கொண்டுட்டு வரணும்னு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பொதுவாக நான் ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். பொதுவா அரசு கல்லூரிகள் இல்லாத தொகுதிகளில் கல்லூரி கொடுப்பதற்கு முன்னுரிமை தருகிறார்கள். ஆனால் நம்முடைய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அரசு கல்லூரியாக சிவலிங்கம் செட்டியார் கூடாங்குறிச்சியில அண்ணாச்சேனா சிவலிங்கம் செட்டியார் பெயரில் அரசு கலைக்கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆரம்பமில்லை சீதையம்மாள் கலைக்கல்லூரி திருப்பத்தூரில் அமைந்திருக்கக்கூடியது. அதுவும் அரசு உதவி பெறும் கல்லூரி. ஆகவே இப்படி இரு கல்லூரிகள் இருக்கிற நேரத்தில் அதையும் தாண்டி தனியார் கல்லூரி ஒரு சில கல்லூரி SS போன்ற கல்லூரிகள்லாம் இருக்கு. ஆக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு போதுமான அளவிற்கு அந்த கல்லூரிகள்ல இடம் இருக்கு. இடம் கிடைக்காம யாரும் திண்டாடல. ஏதோ போறவங்க போக்குல சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி ITஐ கொண்டாந்தாரா அதை கொண்டாந்தாரா இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. பாலிடெக்னிக் இருக்கா? பாலிடெக்னிக்ல IT இதுகளில் சேர்றதுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கையை இருக்கிறதுல சேர்றதுக்கு இல்லாத நேரத்துல மாணவர்கள் இன்னும் பற்றாக்குறை இருக்கிறது. ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையில எதையோ வாய்ப்பு வந்தவாறு அதையெல்லாம் பேச வேண்டும் என்று பேசுபவர்கள் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பணிகள், வளர்ச்சி பணிகள் நம்முடைய திருப்பத்தூர் பகுதியில் ஒருபான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல திருப்பத்தூர்ல தாண்டவமாடிய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதே போல ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாறுபட்ட கருத்து அல்ல. பெரியகற்பனை பொறுத்தவரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரை தான் வளர்ச்சி பண்ணிக்கிட்டாரு, ஊரெல்லாம் வளர்ச்சி பண்ணலைன்னு போறவங்க ஏதாவது ரைமிங்கா 4 வார்த்தையை பேசணுன்றதுக்காக பேசுவதையெல்லாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அடுத்தவன் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் என்று நாம பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன தேவை, நம்ம உடம்புக்கு என்ன தேவை என்பதை ஒருத்தன் நான் ஒரு கறியை ஒரு நேரத்தில் சாப்பிடுவேன், அடுத்தவன் பார்த்தா 2 துண்டு எடுத்துக்கிட்டா போதும்னு பார்ப்பேன். சில பேர் நான் செய்வோம் அப்படின்னா. அதனால நம்முடைய பகுதிக்கு, இந்த பகுதி மக்களுக்கு, தொகுதிக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் தொடர்ந்து இருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, திருப்பத்தூர்ல ஏற்கனவே இருந்த தண்ணீர் பிரச்சனை ஒரு பகுதி தீர்க்கப்பட்டாலும் எஞ்சிய பகுதிகள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் வருகை தந்து நிகழ்த்திய அந்த நிகழ்ச்சியின் மூலமாக எஞ்சிய பகுதிகளுக்கு அந்த குடிநீர் பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா வகையிலும் மக்களுடைய ரயில்வே தேவை அப்படின்னாக்க, ரயில்வேயை அதிமுக ஏற்கனவே 30 வருஷம் ஆண்டுச்சு. அப்போல்லாம் இங்க ரயில்வே வந்ததை யாரும் வேண்டாம்னு தடுத்துட்டாங்களா? திமுக காரங்க யாரும் தடுத்தோமா? அதே போல சேங்கை கேட்டாரு, அதிமுக சார்பில் செந்தில்நாதன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போனாங்களே, அவங்கெல்லாம் கொண்டாந்து இறக்க வேண்டியதானே? ரயில்வே திட்டத்தை கொண்டுகிட்டு வராதுன்னு நாங்களா போய் தடுத்து நிறுத்தலாம்? ஏன் இன்னைக்கு இருக்கிற 10 வருஷத்துக்கு மேல 12 வருஷத்தை ஆட்சி நடத்துகின்ற பாஜக நாங்க இங்க எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாருனாக்க ரயில்வே தண்டவாளம் வந்துடும் அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் அதை கொண்டாந்து இந்த 12 வருஷத்துல கொண்டாந்து விட்டுட்டு கூட நீங்க கேட்டிருக்கலாமே? தண்டவாளமே இல்லாத இந்த திருப்பத்தூர் பகுதியில் நாங்க தண்டவாளத்தை கொண்டாந்து போட்டிருக்கோம் என்று சொல்லலாமே? ஆகவே உங்களையெல்லாம் நம்பி, உங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி நம்முடைய திருப்பத்தூர் தொகுதி மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி அப்படின்னா எல்லோரும் எல்லா வாக்குறுதிகளையும் நம்ப மாட்டார்கள். யார் வாயிலிருந்து எப்பொருள் வருது, எப்பொருள் காண்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிகிற மாதிரி யாரு சொன்னா செய்வாங்க, யாரு சொன்னா செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய மாட்டாதவங்க சொல்றதெல்லாம் பொதுமக்கள் காதலே வாங்கிக்கிற மாட்டாங்க. நீங்க என்னதான் உறக்க கத்தினாலும் அதெல்லாம் மக்கள் காதல ஏறாது, செவிகளில் ஏறாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது அண்ணா காலம் தொடங்கி அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலம் வர, ஏன் இன்றைக்கு அவர்கள் இருவரும் தலைவர்களும் இல்லை என்றாலும் கூட அண்ணன் தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக
75 ஆண்டு காலத்துக்கு மேலான ஒரு அரசியல் வரலாற்றுக்கு சொந்தமான இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக அவர் இருப்பது மட்டுமல்ல, தமிழகத்தை இன்றைக்கு எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பிற மாநிலங்களில் இருக்குதானா? இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் முன்மாதிரியான திட்டங்களை தருகின்ற முதலமைச்சராக பரீட்சை எழுதிட்டு இருக்கையில வகுப்பறையில மாணவர்கள் முன்னால பின்னால நல்லா படிக்கிறவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வருகிற திட்டங்கள் அது இன்றைக்கு மட்டும் இல்லை, கலைஞருடைய காலத்தில் அப்படித்தான். தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறதோ அந்த திட்டங்கள் எல்லாம் மனிதநேயமிக்க திட்டங்களாக இருக்கும். ஆகவே அந்த திட்டங்களை பள்ளிகளில் பரீட்சையில் நல்லா படிக்கிற மாணவனை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி நம்முடைய தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அதே போல அண்ணன் தளபதி அவர்களும் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து கொண்டு வரையில சொல்லுவாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு பெண்களுக்கான கட்டணம் இல்லாத பயணம் பேருந்துகள்ல அதை விமர்சித்தவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய அனைத்து மாநிலங்களிலே இன்றைக்கு பாஜக தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார். அது மாதிரி மகளிர் உரிமை தொகை, கலைஞர் பெயரிலான அந்த உரிமை தொகையை விமர்சித்தவர்கள் இன்றைக்கு அவரவர்கள் மாநிலங்களில் அதை செய்கிறாங்க. காலை சிற்றுண்டி திட்டம் அதெல்லாம் தேர்தல் அறிக்கையிலும் சொல்லல, நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி அது இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறது. பிற மாநிலங்களில் மட்டுமல்ல, மேலை நாடுகளுக்கும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் முன்னோடி திட்டமாக இன்றைக்கு அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். கனடாலாம் எவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாடு, அந்த நாட்டுடைய பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று அந்த நாட்டில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறார். ஆக இப்படி மாநிலங்களை கடந்து பிற நாடுகளுக்கும் மேலை நாடுகளுக்கும் திட்டங்கள் தருகின்ற முதலமைச்சராக ஒரு சமூக விஞ்ஞானியை போல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்ததுதான் மின்சாரம் வந்துச்சு, ரயில்வே வந்துச்சு, விமானம் வந்துச்சு, கப்பல் வந்துச்சு. ஆக இதெல்லாம் விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சியில் கிடைக்கிற அந்த கண்டுபிடிப்புகள். அதை போல ஒரு சமுதாயம், நலிவுற்ற சமுதாயம், அது நலிவு நீங்கி பலமான சமுதாயமாக உருவாக வேண்டும். ஒரு பகுதி பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது, அந்த பகுதி முன்னேறிய பகுதியாக வர வேண்டும். அப்படின்னா அதுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை என்பதை சிந்தித்து ஒரு சமூக விஞ்ஞானியாக வறுமையை போக்குகின்ற ஒரு திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முத்தமை கலைஞர் அவர்களும். அதே போல இன்றைக்கு அவர் வழியில் இந்த அரசை நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, கடந்த காலத்தில் 21 சட்டப்பேரவை தேர்தலில் 505 வாக்குறுதிகளை தந்தார். பெரும்பாலும் அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை விட இன்னும் சொல்லாத பல திட்டங்களையும் அறிவித்து செயல்படுத்திய முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உள்ளவர்கள் என்பதை காட்டுகின்ற வகையிலே அவருக்கு ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் திருப்பத்தூர் தொகுதி மக்களால் நாமும் நன்றி மறவாதவர்கள். ஆக அந்த நன்றியை, அவருக்கான அந்த நல்லாட்சிக்கான சான்றிதழை இங்கே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் தருவீர்கள். அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவீர்கள் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதே போல இன்னும் 5 ஆண்டு காலம் நீங்கள் தரக்கிழமைக்கு மேலும் 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எதை செய்ய இருக்கிறேன் என்பதையும் வெளிப்படையாக அறிவித்து செயல்படுத்த இருக்கின்ற முதலமைச்சருக்கு ஆதரவு தருகின்ற வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தொடர வேண்டும் என்றால் தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு அவருக்கு தேவை. அந்த பெரும்பான்மை ஆதரவு தரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் நம்முடைய திருப்பத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஒருவனாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.